இவனுங்கெல்லாம் இன்னும் கொடூரமா கொண்டிருக்கணும். 2012 டெல்லி ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரமான ஒரு சம்பவம். ஜோதி சிங் இவங்களுக்கு 23 வயசாச்சு. இவங்க பிசியோதெரப்பி படிச்சிருக்காங்க. இவங்களும் இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 8:30 மணி போல படம் பார்த்துட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. முர்னிகா அப்படின்னு சொல்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பிரைவேட் பஸ் அந்த இடத்துக்கு வருது. நீங்க எங்க போகணும்னு சொல்லி அந்த பஸ்காரன் கேக்குறான். இவங்க தவார்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பஸ் அங்கதான் போகுது, நீங்க பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. பஸ்ஸுக்குள்ள டிரைவரோட சித்தி மொத்தம் 6 பேர் இருக்கானுங்க. பஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. இதுல 5 பேர் இவங்க கிட்ட வந்து அந்த பையனையும் பொண்ணையும் இரும்பு கம்பியை வச்சு சரம் மாதிரி அடிக்கிறானுங்க. அந்த பையனை பயங்கரமா அடிச்சு எந்திரிக்க விடாத மாதிரி பண்ணிடுறானுங்க. அந்த பொண்ணை பஸ்ஸுக்குள்ள இருக்கிற 5 பேரு அடிச்சு மாறி மாறி ரேப் பண்றானுங்க. ரேப் பண்ணி அந்த பையனோட ட்ரெஸ்ஸையும் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் மொத்தமா அவுத்து பஸ்ஸுக்கு வெளியே தூக்கி எறிஞ்சிடறாங்க அவங்க 2 பேர்த்தையும். டெல்லியில நைட் ரொம்ப குளிரா இருக்கும். இங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அங்க ரொம்ப பனிமூட்டமா ரொம்ப குளிராவே இருக்கும் அந்த ஊரு. அங்க வெளியே ஒரு ஆர்மி ஆபீசர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் கத்துற மாதிரியே சவுண்டு கேட்டிருக்கு. என்னடான்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்திருக்காரு. அங்க ரோட்டுக்கு சைட்ல ஒரு சாக்கடையில ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒட்டு துணி இல்லாம ஃபுல்லா ரத்தத்தோட பாடி ஃபுல்லா ரத்தத்தோட அந்த சாக்கடையில வந்து கத்திக்கிட்டே கிடந்துருக்காங்க. இவர் அதை பார்த்து மிரண்டு போறாரு. அவங்க 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. டாக்டர் இவங்க 2 பேர்த்துக்குமே பயங்கரமா அடிபட்டிருக்கு, அந்த பையனை நாங்க காப்பாத்திட்டோம், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்காங்க, இவங்களை வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அட்மிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. அந்த பொண்ணை சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 13 நாள் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் அந்த பொண்ணு பரிதாபமாக ஹாஸ்பிட்டலே இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போடுது. மக்கள் ரோட்ல இறங்கி பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. போலீஸையும் கவர்மெண்ட்டையும் பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியால ரேப்லாம் ரொம்ப கடுமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பேர் தான் நிர்பயா ஆக்ட். நீங்க நிறைய இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. போலீஸ் இந்த 6 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. இதுல ஒரு பையன் மைனர், பார்த்துக்கோங்க மைனர், அவனுக்கு இன்னும் மீச கூட முளைச்சிருக்காது. அந்த பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் போடுறாங்க. இந்த பஸ்ஸோட டிரைவரை ஜெயில தூக்கி போடுறாங்க. அந்த டிரைவர் ஜெயிலையே தூக்கு மாட்டி இறந்து போறாரு. அடுத்த 4 பேத்துக்கு கோர்ட்ல மரண தண்டனை கொடுக்கறாங்க. ஜோதியோட அம்மா அழுதுகிட்டே என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நிம்மதியா போறாங்க. எவ்வளவு பெரிய ஆக்ட் கொண்டு வந்தாலும் இந்தியால பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொடூரங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. சட்டத்தையும் தாண்டி நீங்களா இருந்தா இந்த மாதிரி ரேப் பண்ற நாய்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரெஸ்ட் இன் பீஸ் ஜோதி சிங்.